ஜப்பானில் இன்ஜினியரிங் விசா யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு தெரியலையா? வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நான் ஜெகன். டே 3 ஆஃப் 30 டே சேலஞ்சில் இன்றைக்கி இன்ஜினியரிங் விசாவை பற்றி கம்ப்ளீட்டாக பார்ப்போம். யாருக்கு இந்த விசா கிடைக்கும்? ஆஃப்கோர்ஸ் இன்ஜினியர்ஸ். மெக்கானிக்கல், ஐடி, சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், இது மாதிரி எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் இந்த விசா கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஜினியரிங் விசான்னு கேட்டிங்கன்னா இல்லை. டிரான்ஸ்லேட்டர், இங்கிலீஷ் டீச்சர், சேல்ஸ், மார்க்கெட்டிங், மியூசிக், இந்த மாதிரி பல ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த இன்ஜினியரிங் விசா கிடைக்கும். அடிஷ்னலாக நீங்கள் 10+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் இன்ஜினியரிங் விசா கிடைக்கும். சயின்ஸ் டிகிரி படித்தவங்க ப்ளஸ் ஹியூமனிட்டிக்ஸ் டிகிரி படித்தவங்களுக்கும் இந்த இன்ஜினியரிங் விசா கொடுப்பாங்க. வேலைக்கு ஜாப்பனீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஜாப்பனீஸ் இல்லாத வேலைகளும் இங்கே அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அண்ட் ஐடி ப்ரொஃபஷன்ஸ், இதுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும். இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும்னு சொன்னனால மிஸ்கைட் ஆகிடாதீங்க. ஜப்பானில் நீங்கள் நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியணும். ஜாப்பனீஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறனாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்கே. ஜப்பானில் ஃப்ரெஷருக்கு மினிமமாக 1 lakh சம்பளம் கிடைக்கும். அதாவது ஜாப்பனீஸ் எண்ணில் 2.3 lakhsன்னு சொல்லலாம். ஜாப்பனீஸ் தெரியாமல் உங்களுக்கு யாராவது ஜாப் ஆஃபர் வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா அது கம்பல்சரி ஃபேக்கு, நம்பாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் SSW பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். See you on next video.